ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஹோர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 83 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 83 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் ஹீரோயின் கிட்ட, உண்மையை சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன மறந்துட்டேன்னு, நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான்ல. சோ அந்த கேள்விதான் நம்ம ஹீரோ வந்து இங்க கேட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னால இப்ப சொல்ல முடியாது, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோல, இல்ல நீ சொல்லதான் செய்யணும், இப்ப சொல்லு, நான் உடனே வந்து உன் லைஃப் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்னால உனக்கு இப்ப எந்த ஆன்சரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பக்கம் போய் நிப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியும் உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா நீ வந்து என்ன ஸ்டில் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் அழுவா, ஏன்னா வந்து ஹீரோயினால சொல்ல முடியாது, ஏன்னா ஹீரோயின் ஸ்டில் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ கூட தான் கிவ் அப் பண்ணிட்ட நம்ம லவ்ல, நீ என்னை தேடி வரவே இல்லை, உனக்கு தெரியும்ல நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ என்னை பார்க்க ஒரு வாட்டி கூட வரல, கால் கூட பண்ணல, நீ தான் கிவ் அப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, என்னது நான் கிவ் அப் பண்ணனா, எனக்கு புரியல, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ தான் போன, இப்போ நீ என்ன பிளேம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல எனக்கு இது ஈஸியாவே இல்ல, உன்னை மூவ் ஆன் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, எனக்கு தெரியும் நம்ம கடைசியா அந்த டே ஸ்பெண்ட் பண்ணும் போது நீ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணன்னு எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா உன்னோட பாஸ்ட்ல நடந்த சில விஷயத்தினால உன்னை நீயே பிளேம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ வந்து என்கிட்ட பேசிருக்கலாம்ல, நீ தானே சொல்வ எப்பவுமே பாஸ்ட் வந்து புடிச்சிட்டு இருக்காத, அதை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணுன்னு, நீயே வந்து என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேப்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நீ தான் எனக்கு சான்ஸே கொடுக்கலையே, என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நீ தான் கோல மாதிரி போயிட்ட இங்கேருந்து கிளம்பி, அது மட்டும் இல்லாம எனக்கு டிவோர்ஸ் வேணும் கேட்குற பொண்ணு கிட்ட போய் என்னால பின்னாடியே போய் அலைய முடியாது, திரும்பி வான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பையன் கிடையாது நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, ஓ அப்படியா, சரி, நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன் உன்னை விட்டு போலான்னு டிசைட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க அந்த ரிங்கை வந்து தூக்கி ஹீரோ மேல போட்டுருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவான், ஏன்னா ஹீரோயின் இந்த வார்த்தையை சொல்வான்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்கல. அதாவது நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன் உன்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது சொல்லிட்டு இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நீ இந்த ரிங்கை தூக்கி போட்ட, இதுக்கப்புறம் இதை நான் வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிங்கை எடுத்து ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ காட்டுவாங்க, அவன் ஸ்ட்ரைட்டா வந்து ஜமால் இருக்க இடத்துக்கு தான் வருவான். வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, ஹீரோ வந்து ஜமால் கிட்ட தான் வந்து போலமா ஹீரோயின் பண்றதுலாம். அதே மாதிரி வந்து சொல்லுவான், நானும் ஹீரோயினும் வந்து ஆர்குமெண்ட் நடந்துச்சு ரெண்டு பேருக்கும், நான் அவகிட்ட பேசலாம் தான் போனேன், அவதான் தேவையில்லாம சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் சஃபர் ஆகக்கூடாதுன்னா அவ என்னை விட்டு போனேன்னு சொல்றா, பட் அதே விஷயத்துக்காக நான் அவளை திருப்பி வந்து தேடணும்னு சொல்றா, எனக்கு அந்த விஷயம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால்ல ஹீரோ பிளேம் பண்ணி தான் பேசுவான், உன் மேலதான் தப்பு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவான். அப்ப ஹீரோ கேட்பான், இப்ப எதுக்கு நீ என் மேல பிளேம் போடுற, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஜமால் சொல்லுவான், நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு, உன்னை ஆல்ரெடி நான் சொன்னேன் இட்டாலிக்கு போயிட்டு உன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு, பட் நீ என்ன சொன்ன, இல்ல நான் பாஸ்ட மறக்கணும், இதை நான் முடிக்கணும், இந்த ஹோல் விஷயத்த நான் சீக்கிரமா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இன்னைக்கு வந்து அவ என்ன தெரியுமா பண்ணா, அவ ரிங் எடுத்து என் மேலே தூக்கி போட்டா, எனக்கும் வந்து ஈகோ வந்து ஹர்ட் ஆயிடுச்சு, நானும் அதே மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜமால் சொல்வான், ஒருத்தவங்க லவ் பண்றதுனால எவ்வளவு ஸ்டூபிடான திங்ஸ் எல்லாம் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். ஆக்சுவலி ஜமால் வந்து எதை மீன் பண்ணி சொல்லுவான்னா, அவன் வந்து அஸ்லேவை லவ் பண்றான்ல, அவளை லவ் பண்றதுனால அந்த உண்மையை வந்து ஹீரோ கிட்ட அவனால சொல்ல முடியல, ஏன்னா அவ வந்து ரொம்ப கெஞ்சி அழுது கேட்டதுனால அந்த ஒரு பாசம், அந்த ஒரு லவ் வந்து தடுக்குது ஹீரோ கிட்ட உண்மையா இருக்கிறத. சோ அதை மீன் பண்ணி தான் ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜமாலா, சரி ஓகே, நீ என்னன்னு போய் பாரு, முதல்ல டிவோர்ஸ் வேணுமோ வேணாமா ரெண்டு பேரும் பேசி டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல காட்டுவாங்க, அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக வருவா. வந்து சொல்வா, ஜமால் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து சித்தி சொல்லுவா, இல்ல நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ அஸ்லே கத்துவா, நீங்க ஏன் ஒன்னும் பேசல, நீங்க வெயிட் பண்ற அந்த டைம்ல வந்து ஜமால் போய் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறான், நீங்க அவங்க கிட்ட பேசி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ சித்தில, கொஞ்சம் பொறுமையா இரு,
அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் ஹீரோ கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, உங்களுக்கு தெரியாதா ஜமாலோட லாயல்ட்டி பத்தி? ஹீரோ கிட்ட எந்த விஷயமே அவனால மறைக்காம இருக்க முடியாது, மறைக்கிறதே பெரிய தப்பா நினைப்பான் அவன். நீங்க முதல்ல அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லே சொல்வா. இந்த பக்கம் சித்தியில, நீ ஏதோ கவலைப்படாத, ஜமால் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டான், அதுவும் நான் அவனுக்கு சோறு போட்டிருக்கேன், கண்டிப்பா அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சித்தி யோசிப்பா. அப்ப சித்தி சொல்வா, நீ ஒரு வேலை பண்ணு, கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போ, இந்த டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்ப அஸ்லே கத்துவா, என்னது இந்த டைம்ல நான் வீட்டை விட்டு வெளியே போறதா? கண்டிப்பா முடியாது, ஹீரோக்கு டிவோர்ஸ் வேற ஆக போகுது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் என்ன நசீர் காட்டுவாங்க, அவ தங்கச்சி ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்போ தங்கச்சி கேட்பா, என்ன ஆச்சு திடீர்னு நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நசீர் சொல்லுவான், இல்ல சும்மா தான் அவனை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நசீர் கேட்பான் அவன் தங்கச்சியை பார்த்து, ஹீரோயினுக்கு எப்போ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ சொல்வா, இன்னும் 1 வீக்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப நசீர்ல, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப தங்கச்சியில, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நசீர் சொல்வான், இந்த டிவோர்ஸ் நடக்கிற வரைக்கும் ஹீரோவும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ தான் ஹீரோயின் கிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை அந்த வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும், இது உன்னால மட்டும் தான் பண்ண முடியும், அண்ட் ஹீரோயின் உன் பேச்சை மட்டும் தான் கேட்பா, இந்த ஹெல்ப் எனக்காக நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். இந்த பக்கம் தமத்ல செமையா கோவப்படுவா. அவன் என்ன சொல்வானா, எனக்கு தேவையில்லாத விஷயத்துல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு அடல்ட், அவளுக்கு தெரியும் அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு, நான் சொல்லி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸே ஆனா கூட ஹீரோயின் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவான். இந்த பக்கம் நசீர் செம்மையா கோவப்படுவான். நசீர் என்ன சொல்லுவானா, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத, ஹீரோயின் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பா, இப்போ இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ தமத் செம்மையா ஷாக் ஆவான். இவன் என்ன ஒன்னும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமத்துக்கு தெரியும் ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலுமே டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் நசீர் கூட போக மாட்டான்னு சொல்லிட்டு தமத்துக்கு தெரியும். அதுதான் இங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவா. அப்போ தமத் சொல்வா, அண்ணா நீ உன் லைஃப பாரு, ஹீரோயின் போய் நடை சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ நசீர் சொல்வான், அவ கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிப்பா, ஒருவேளை கல்யாணம் பண்ணலனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள நசீர் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப தமத் கேப்பா, என்ன பண்ணுவேன் அவ சப்போஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. இந்த பக்கம் நசீர் எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காட்டுவாங்க. அவ பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான ட்ரெஸ்ல ரெடி ஆயிட்டு வருவா. ஏன்னா ஹீரோ டின்னர் பிளான் பண்ணிருக்கால, அதுக்காக உள்ள வருவா. உள்ள அவ ரூம் கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ அந்த ரூம்லயே ஒரு டேபிள் செட் பண்ணி கேண்டல் லைட் போட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஹீரோவும் இங்க அழகா ரெடி ஆயிருப்பான். ஸோ ஹீரோ ஹீரோயினை பார்க்கும் போது அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம 83 எபிசோட் வந்துட்டோம். ஸோ ஹீரோட வீக்னஸ் என்னது, ரெட் கலர் ட்ரெஸ். எப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ் போறாலோ அப்பெல்லாம் ஹீரோ கண்ணுக்கு ஹீரோயின் அழகா தெரிவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் சிரிப்பா. ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைட்டா பின்னாடி பார்த்தா அஸ்லே இருப்பா. அஸ்லே பாத்துருவா ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறது. ஸோ டின்னர் ரெடி பண்ணது. ஸோ ஹீரோ ஹீரோயின்காக ரெடி பண்ண அந்த டின்னரு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அஸ்லே செம்மையா கடுப்பாவா, செம்ம கோவப்படுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உள்ள வந்தோன்னா ஹீரோ கதவு மூடிடுவான். உள்ள ஹீரோயின் கேப்பா, இது என்ன ஃபேர்வெல் டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடைசி டின்னர் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. ஹீரோல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை உட்கார வச்சுட்டு அவனை உட்காந்துட்டு ஒரு ஹாப்பியான கியூட்டான மூமெண்ட் 2 பேருமே ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா டின்னர் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு நார்மலா இருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல காட்டுவாங்க, அவ அந்த வீட்டை விட்டு அழுதுட்டே வெளியே வருவா. அவங்க அம்மா கிட்டதான் சொல்லுவா, ஹீரோ ஒரு ரொமான்டிக் டின்னர் ரெடி பண்ணிருக்கா ஹீரோயின்காக. ஹீரோயின் 2 நாள் தான் அது, அதுக்குள்ளே அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவ பக்கம் இழுத்துட்டா, எனக்கு செம்மையா கோவம் வருது, நான் போய் அந்த டின்னர் இப்பவே நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல ஓவரா ஆக்ட் பண்ணுவா, தெரியும்ல. சோ உடனே போய் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு போவா. இந்த பக்கம் அவங்க அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணுவா. தயவு செஞ்சு லூஸ் மாதிரி பண்ணாத அஸ்லே, எப்படி இருந்தாலும் ஹீரோ டிவோர்ஸ் பண்ண போறான், நீ இப்ப சீன் கிரியேட் பண்ணி அது பெருசாக்கிறாத, அதுக்கப்புறம் அவங்க ஒன்னும் செய்யறதுக்கு நீயே ரீசன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் அஸ்லே கேட்க மாட்டா, இல்ல அவங்க 2 பேரும் நான் இப்ப பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்ப சித்தி சொல்வா ஹீரோயின் எப்படி இருந்தாலுமே அவ டிவோர்ஸ் கொடுத்துருவா, ஏன்னா அவளுக்கு நிறைய நடந்திருக்கு, அவ்வளவு நடந்துமே அவ டிவோர்ஸ் பண்ணாம இருக்க மாட்டா, கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணுவா, ஏன்னா நம்ம இப்ப எந்த சீனும் கிரியேட் பண்ணாத, வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அஸ்லே சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது.
நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பா, நீ என்ன பண்றதா பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், என்ன பண்ண போறோம், சாப்பிட்டதா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல நான் அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோ கேட்பான், நீ ஏன் எனக்கு கால் பண்ணல ஒரு வாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ கூட தான் எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், நீ தான் என்னை விட்டு போறேன்னு டிசைட் பண்ணிருக்க, அப்ப நீ தானே கால் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு நிறைய வாட்டி தோணுச்சு உனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு, பட் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோல, எனக்கு தெரியும் நீ ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு, நீ ஒரு வேளை எனக்கு கால் பண்ணா நான் உன்னை ப்ளேம் பண்ணுவேன் தானே நீ கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சப்போ, அதாவது உன் தங்கச்சியோட கிட்னி எனக்கு தான் வச்சிருக்காங்க, உனக்கு தெரிஞ்சப்போ நீயும் தான் டிசைட் பண்ண நம்மளுக்குள்ள இந்த பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த முடிவை நான் மட்டும் எடுக்கல, நீ வந்து எடுத்த, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா பேசுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு, நான் என்னைக்குமே உன்னை ப்ளேம் பண்ணதில்ல, எனக்கு என் கோவம் எல்லாமே உங்க அப்பா மேலதான். ஃபர்ஸ்ட் நான் உன் மேல காமிச்சேன், பட் டீப் டவுன் என்னோட மனசுக்கு தெரியும் நீ வந்து இன்னோசன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, அதனால எதுவுமே மாற போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து டல்லா இருக்கிறது வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அழகா போயிட்டு ஹீரோயினை வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுவான். ஹீரோயினும் வருவான். இங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான ஒரு அழகான டான்ஸ் வந்து 2 பேருமே ஆடுவாங்க. பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கும். ஒருத்தர் ஃபீல் பண்ணி ஆடுவாங்க. அப்போ டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்பா ஹீரோயின் கிட்ட, இந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின்ல, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோயினும் கேட்பா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கும் தெரியல, எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். 2 பேரும் கியூட்டா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ டான்ஸ் ஆடிட்டே தான் இவங்க 2 பேரும் பேசுவாங்க. ஹீரோ சொல்லுவான், இவ்வளவு நாளா நீ இல்லாம நான் வாழ்ந்துட்டேன், பட் இதுக்கப்புறம்ல இருந்து உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் 2 பேரும் ஒருத்தர் தலை ஒருத்தர் கிட்ட வச்சுப்பாங்க. அஸ்லி வந்து எங்க ரூம்ல வந்து சம கோவமா வந்து நடந்துட்டு இருப்பா. அவ சொல்வா, ஹீரோயின் இல்லாதப்போ இங்க எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, அவ எப்போ வந்தாலும் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லி சொல்வா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவ இங்க இல்லாத போது எதுவுமே சரியா நடக்கல, அது மட்டும் இல்லாம ஹீரோ உங்ககிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பா அஸ்லேக்கு செமையா கோவம் வந்துடும். அவ வந்து சொல்லுவா, அம்மா நீங்க என்னோட எனிமியா இல்ல என் ஃப்ரெண்டா, எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. சித்தி சொல்லுவா, எனக்கு வந்து நீ உண்மையா பாக்கணும் தான் இருக்கு, உன் கண்ணு முன்னாடிதான் அந்த உண்மை இருக்கு, ஹீரோ வந்து உன தங்கச்சியா தான் பாக்குறான், நீ தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. இந்த பக்கம் அஸ்லே செம்மையா கோவப்படுவா. தயவு செஞ்சு அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவா. அப்போ சித்தி சொல்வா, நீ உடனே நாளைக்கே இந்த ஊரை விட்டு நீ கிளம்பு, இங்க இருக்க பிரச்சனை எல்லாரையும் நான் செட்டில் பண்ணிட்டு உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்வா. அப்ப அஸ்லேல, நான் இங்கேருந்து கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே பாப்பா. பட் அந்த ரூம் லாக்ல இருக்கும். இங்க வந்து அஸ்லே கேப்பா, அம்மா விளையாடாதீங்க அம்மா, இந்த ரூமோட கீ கொடுங்க, நான் உடனே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ சித்தி சொல்வா, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நைட் நீ என் கூட தான் இருக்க, என் கூட தான் படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ அஸ்லேல, நீங்க மட்டும் கீ கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா கத்தி பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அம்மால, ஓ அப்படியா, கண்டிப்பா கத்து, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹீரோ வரட்டும், ஹீரோ கிட்ட நம்ம உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க அஸ்லே வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை கட்டுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து பால்கனி கிட்ட நின்று பாத்துட்டு இருப்பாங்க ஸ்கைஸ. அப்ப வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து போகும். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து, பாரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, அப்போ நான் ஏதாவது விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணு முட்டு மேக்கப் விஷ் பண்ணுவா. அவ என்ன நினைப்பானா, நான் எப்பவுமே ஹீரோ விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ் பண்ணுவா. இந்த பக்கம் ஹீரோவும் வந்து கண்ணு முட்டை விஷ் பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பா, நீ என்ன விஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்வா, இல்ல விஷ் பண்ணது சொன்னா அது நடக்காது, அதனால சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோயின்ல, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இழுத்து 2 பேரும் ஒரு கியூட்டான மூமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் போவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சைட் போய் சோஃபா கிட்ட உட்காந்து இப்போ நடந்துச்சுல ஒரு கியூட்டான டான்ஸ் மூமெண்ட் அதை வந்து நினைச்சு பார்த்து சிரிப்பான். ஸோ இங்க வந்து ஹீரோயின் கரெக்டா வருவா. வந்து 2 பேருமே வந்து கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் கட்டுறாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்து ஹீரோயின் ஹீரோ மேலே தூங்கிட்டா போல. அந்த சோஃபால 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது வந்து நம்ம ஹீரோ தான். எழுந்து பாப்பா ஹீரோயின் வந்து அவன் மேல தூங்கிட்டு இருப்பா. அப்போ
அப்போ ஹீரோ வந்து அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவான். அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் நம்ம என்னைக்குமே பிரிய மாட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ எவ்வளவு தூரம் போனாலும் எங்க போனாலுமே எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ எனக்குள்ளதான் இருக்க. எப்படி இருந்தாலும் அந்த லவ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து கீழே வந்து படுக்க போட்டு சோஃபால பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கரெக்டா எழுந்துப்பா. எழுந்து சொல்வா, என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, அப்ப எதுக்கு நம்ம டிவோர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் லாஸ்ட்ல தான் கட்டுவாங்க. அவங்க அம்மா ரூம்ல தானே இருப்பா. காலைல எழுந்ததுல இருந்து ரொம்ப பரபரப்பா சுத்திட்டு இருப்பா. கீ கொடுங்க, நான் உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சமாச்சும் பிரேவ் ஆயிரி, நீ பண்ற இந்த முட்டாள் தளத்தினால மறுபடியும் நம்ம தான் மாட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீ லாயர் ஆக போறவ, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணாத, உணர்வாட்டி ஹீரோ லைஃப்ல கிராஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. இந்த பக்கம் அஸ்லே கத்துவா, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப சித்தி சொல்வா, கண்டிப்பா நீ இன்னைக்கு இங்கேருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுப்பா. அஸ்லே வந்து அந்த டோரை தொடர்ந்து வெளியே வருவா. வெளியே வந்த உடனே கரெக்டா ஹீரோயின் ரூமுக்கு தான் போவா. போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவா. அப்ப ஹீரோயின் வெளியே வந்து சொல்வா, தயவு செஞ்சு இன்னைக்கு என்கிட்ட பேசாத, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப அஸ்லேல, இங்கேருந்து யாராச்சும் கிளம்புறாங்கன்னா அது நீயா தான் இருக்கும், நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அஸ்லே சொல்வா, ஹீரோக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீங்க இல்லாத டைம் அவன் எவ்வளவு ஹாப்பியா இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இதெல்லாம் வந்து ஹீரோயின் நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா ஹீரோ கூட இருக்கிறது வேற சினாரியோல. சோ ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இவ சொல்றது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்வா, நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம், பெட்டர் நீ அதுக்கு யூஸ் ஆயிக்கோ, சும்மா கேள்வி கேட்காத, நாங்க 2 பேரும் ஏன் பேசுறோம், நாங்க 2 பேரும் ஏன் ஒன்னா இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப அஸ்லேல, எப்படி இருந்தாலும் நீ டிவோர்ஸ் ஆக தானே போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோயின்ல அஸ்லே கிட்ட சொல்வா, மேபி நாங்க டிவோர்ஸ் கூட ஆகாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இந்த பக்கம் அஸ்லேயோட மூஞ்சி பக்கம் செம்ம கடுப்பாவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல ஹீரோ அண்ட் ஜமால தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ காட்டுவாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான், ஜமால் நாங்க 2 பேரும் பிரியறதா இல்ல, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நேத்து நைட்டு தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஜமால் கேட்பான், ஹீரோயின் என்ன சொல்றா, அவ இதை பத்தி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ சொல்வான், ஹீரோயினுக்கும் என்னை விட்டு போக வேணாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அப்போ ஹீரோ சொல்வான், ஐ லவ் மை ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம இந்த லவ் வந்து லைஃப்ல ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதனால கண்டிப்பா என்னால இழக்க முடியாது ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எங்க சந்தோஷமா சொல்லுவான். இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சித்தி வருவா. சித்தி வந்து சொல்லுவா, நான் ஜமால் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். அப்போ வந்து சித்தி வந்துட்டு சொல்வா, இப்போதைக்கு நீ ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லன்னு நினைக்கிறேன், எல்லாமே பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ ஜமால்ல, ஆமா நான் ஹீரோ கிட்ட ஒன்னும் ஏதோ சொல்ல, ஏன்னா அஸ்லே வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். அப்போ சித்தி சொல்வா, இப்போதைக்கு நீ ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஜமால் கேட்பான், அப்ப இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியுமா, நீங்களும் தான் அதுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப சித்தி சொல்வா, எனக்கே அப்புறம் தான் தெரியும், எனக்கு மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இது எதுவுமே நடக்காம நான் பார்த்து இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்ப வந்து ஜமால் வந்து கத்துவான், ஒரு பொண்ணு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது, அவளை இன்னும் விட்டு வச்சா டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப சித்தி சொல்வா, இல்ல நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறல, அதுக்காகச்ச இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஜமால்னால எதுவுமே பேச முடியாது. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் ஹாஸ்லே காட்டுவா. சோ ஹாஸ்லே தான் இங்க சம கோவத்துல இருக்கால. அவன் என்ன பண்ணுவா, கிச்சனுக்கு போயிட்டு நைஃப் எடுத்துப்பா. எடுத்துட்டு ஹீரோயினை இப்ப போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்துட்டு மேல போவா. மேல போனோடனே ஹீரோயின் கேட்பா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ இப்போ சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து காட்டுவா. இங்க வந்து ஹீரோனுக்கு செமையா பயம் வந்துடும். தயவு செஞ்சு அந்த நைஃபை கீழே போடு அப்படின்னு சொல்வா. அப்ப அஸ்லேல, கண்டிப்பா முடியாது, நீ இந்த வாட்டி கண்டிப்பா சாவ வேண்டியதுதான், அது மட்டும் இல்லாம நீ தான் இன்டென்ஷனே இல்லைன்னு சொன்னால ஹீரோ டிவோர்ஸ் பண்றதுக்கு, அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. நான் நிறைய வாட்டி பிளான் பண்ணேன், பட் நீ எல்லா டைமும் தப்பிச்சுட்ட, பட் இந்த வாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. ஹீரோயின் கேட்பா, என்னது இந்த வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்பதான் அஸ்லே சொல்வா, ஆமா இந்த வாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபை எடுத்துட்டு கிட்ட போவா. அப்போ இங்க 2 பேருக்கும் வந்து ஸ்ட்ரகிள் நடக்கும். அப்ப ஹீரோயின் வந்து அந்த நைஃபை தட்டி விட்டுருவா, அது கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அஸ்லே என்ன பண்ணுவா, நீ இப்படியே இங்கேருந்தே வந்து கீழே விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை புஷ் பண்ணிட்டு இருப்பா. புஷ் பண்ணும்போது அஸ்லே சொல்வா, நான் ஃபர்ஸ்ட் உன்னை கன்ல ஷூட் பண்ணி பார்த்தேன், அப்போ நீ சாவல, அதுக்கப்புறம் உன்னை கிட்னாப் பண்ண, அப்போ நீ சாவல,
அதுக்கப்புறமா உன்னை வந்து பூல்ல போட்டு சாவடிக்கலான்னு ட்ரை பண்ண, அப்பவும் நீ சாவல, பட் இந்த வாட்டி நீ கண்டிப்பா சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவா. பட் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து நிப்பான். ஹீரோ வந்து எல்லாத்தையும் கேட்டுருவான். இவ ஷூட் பண்ணது, அப்புறம் கிட்னாப் பண்ணது, அப்புறம் பூல்ல போட்டு சாவடிக்கலாம் ட்ரை பண்ணது. ஸோ இதெல்லாம் கேட்டு ஹீரோ செம்ம ஷாக்ல இருப்பான். இங்க எபிசோட் 83 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 84 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.